अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வர்ணித்து வருகிறார். அதிலே இப்பொழுது நாம் மரகத பத்ததி என்கிற பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்து வருகிறோம். அதாவது பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய பச்சை கற்கள், அந்த கருட பச்சை என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட பச்சை கற்கள், அதனுடைய ஒளியை பற்றி மட்டும் ஒரு 20 ஸ்லோகங்கள் அருளி செய்கிறார். இது 19வது பத்ததி. இது பாதுகா சகஸ்ரத்திலே இப்பொழுது 664வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், அந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய கற்கள், அதுவும் பச்சை கற்கள், அந்த பச்சை கற்களுடைய ஒளி பக்தர்கள் சமர்ப்பிக்கிற எல்லா புஷ்பங்களிலும் பரவி எல்லா புஷ்பங்களையுமே திருத்துழாயாக ஆக்கிவிடுகிறது என்கிறதாக அருளி செய்கிறார். ஹரிதசகசா ஹரின்மணீனாம் பிரபயா ரங்க நரேந்திர பாதரக்ஷே துளசீதள சம்பதம் ததாதி துவயி பக்தைர் நிகிதா பிரசூனராசிஹி. அதாவது பக்தைஹி நிகிதா, பக்தர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே மல்லிகை, செண்பகம் முதலான பல புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிப்பார்கள். எத்தனையோ புஷ்பங்களை கொண்டு வந்து பக்தர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள். இப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டா, ஹரிதசகசா ஹரின்மணீனாம் பிரபயா, அந்த பச்சை நிறமுடைய கற்களினுடைய ஒரு பிரகாசத்தாலே என்ன ஆகிறது, ரங்கநரேந்திர பாதரக்ஷே, ரங்கநரேந்திரனுடைய திருவடிகளை ரட்சிக்கக்கூடிய பாதுகையே என்ன ஆகிறது என்னால் அத்தனை புஷ்பங்களுக்கும் இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்கா, துளசீதள சம்பதம் ததாதி, துளசி தளத்தினுடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறது என்கிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பிப்பது என்கிறது உயர்ந்தது தான். ஆனால் எல்லாவற்றை விட உயர்ந்தது எதுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருவடிகளிலே துளசி பூவை சமர்ப்பிக்கிறது தான் மிக உயர்ந்ததுன்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடித்ததான். துளசி பூ என்று சொல்லலாம், துளசி இலையே அது பூ தான். அதுக்கு மேலே துளசி பூ என்று ஒன்று உண்டா என்று கூட சில பேர் கேட்பார்கள். துளசியில் இருக்கக்கூடிய ஒரு தளமும் ஒரு பூ போலத்தான் அது. அது எம்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. அதுவும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மிக உகந்தது எதுன்னு கேட்டாக்கா அந்த துளசி தான். அது அவன் திருத்துழாய் மாலையை அவ்வளவு விரும்பி அணிகிறான். சரி, எல்லாரும். ஆனால் அந்த திருத்துழாய்க்கு என்ன சாஸ்திரங்களிலே என்று சொன்னால், அந்த திருத்துழாயை சில நாள் தான் செடியிலிருந்து பறிக்கலாம், மற்ற நாள்களிலே பறிக்கக்கூடாதது. ஏகாதசி அன்றைக்கு பறிக்கக்கூடாது, பௌர்ணமி, அமாவாசை, கிரகண காலங்கள், அது தவிர செவ்வாய், வெள்ளி, பல நாள்கள் பார்த்தால் அந்த துளசியை செடியிலேருந்து பறிக்கவே கூடாதுன்னு சாஸ்திரம் தடுக்கிறது நம்மை. அதனால் என்ன பண்ணுறது, பெருமாளுக்கு அது நித்தியம் துளசி சமர்ப்பிக்கணும்னா கூட அது முதல் நாளே பறித்து மிகவும் மடியாக பறித்து வைத்து கொள்ள வேணும்.
அது ஞாபகமாக பறிக்கணும். நாளைக்கு ஏகாதசின்னா இன்னைக்கு முதல் நாளே பறித்து வைக்கணும். மறந்து போயிடுத்தோம்னா மற்ற நாள் பறிக்கவும் முடியாது. இதெல்லாம் எல்லாரும் அதெல்லாம் அந்த விசாரமே நமக்கு கிடையாது. கடையில் போய் வாங்கி கொண்டு வந்து விடுகிறோம். நியாயமாக அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்முடைய கிரகத்திலேயே துளசி செடி வளர்த்து அதை மிகவும் பக்தியோடு ஆராதித்து அந்த துளசி செடி இருக்கிற இடத்துல நாம் சில அசுத்தங்களை பண்ணினோம்னா அந்த துளசி செடி பட்டு போய்விடும். இன்றைக்கும் அது பிரத்யட்சமாக நீங்கள் பார்க்கலாம். அப்படியெல்லாம் துளசி என்கிறது அவ்வளவு கௌரவமாக அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய விஷயம். சரி, துளசி செடியிலிருந்து பறிக்க முடியவில்லை புஷ்பத்தை, அந்த துளசியை பறிக்க முடியவில்லை. இந்த துளசியை பறிக்கிற பொழுது கூட என்ன சொல்லி பறிக்கணும் தெரியுமோ? துளசி அமிர்த ஜன்மாசி என்று அதை கொண்டாடி நான் லுனாமி கேசவார்த்தம், கேசவனுக்கு சமர்ப்பிப்பதாக உன்னை நான் செடியிலிருந்து விடுவிக்கிறேன், அதனால என்னை நீ மன்னித்தருள வேணும்னு பிரார்த்திச்சுண்டு அதுக்கெல்லாம் ஸ்லோகங்கள் உண்டு. அப்படித்தான் துளசியை பறிக்கணும். அது நான் வரதாபவ சோபனே, எனக்கு நன்மையை நீ உண்டாக்குவாயாக என்று. ஆனால் துளசியை சமர்ப்பிக்க முடியாத காலத்தில் என்ன பண்ணுகிறோம்? மல்லிகையோ செண்பகமோ வேறு புஷ்பங்களை சமர்ப்பிக்கலாம். ஆனால் நாம் எந்த புஷ்பத்தை சமர்ப்பித்தாலும் அதை துளசியாக ஆக்கி விடுகிறது எதுன்னு கேட்டால் இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய மரகத கற்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் ஹரித சகசா ஹரின்மணி நாம், அந்த சகசா ஹரின்மணி நாம் உடனே என்ன பண்ணுகிறது? அது ஹரின்மணி நாம் ஹரிதா பிரபயா, அந்த பச்சை கற்களுடைய பச்சை நிற ஒளியாலே அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா பக்தைகி நிகிதா, பக்தர்களாலே சமர்ப்பிக்கப்பட்ட பிரசூன ராசிகி, என்னென்ன புஷ்பங்கள் சமர்ப்பித்திருக்கிறாளோ எல்லாவற்றையுமே துளசி தள சம்பதம் ததாதி என்று துளசி தளமாகவே ஆக்கி விடுகிறது என்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? அவரவர்கள் வெள்ளை நிறத்திலே மஞ்சள் நிறத்திலே புஷ்பங்களை சமர்ப்பித்தாலும் கூட இந்த பாதுகையிலிருந்து இருக்கக்கூடிய பச்சை ரத்தனங்களுடைய ஒளி அந்த புஷ்பங்களிலே பட்டால் அந்த புஷ்பங்கள் எல்லாம் பச்சையாக ஆகிவிடுகிறது. அது பச்சையானா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா துளசியை போல இருக்கிறது என்று இப்படியாக எந்த புஷ்பத்தை சமர்ப்பித்தாலும் அந்த புஷ்பத்தை அது துளசியாகவே ஆக்கி விடுகிறது, எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு உகந்த துளசியாக ஆக்கி விடுகிறது என்று அந்த பச்சை கற்களுடைய ஒளியை இப்படி புகழ்ந்தார் இந்த 664வது ஸ்லோகத்தில். அதற்கு அடுத்தபடியாக 665வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த பார்த்தா பச்சை நிறத்த கற்களை எல்லாம் பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னா எம்பெருமான் ஒரு பெரிய கடல் போலே இருக்கிறான். சௌந்தர்ய சாகரம், அழகு கடல், அழகுக்கு கடல் போலே எம்பெருமான் இருக்கிறான். அந்த கடல்ல அங்கங்க வேலம் பாசின்னு இருக்கும். பச்சையா சில பாசிகள் இருக்கும், கடல் பாசிகள். அது கடல்ல இருக்கிறது வழக்கம். இப்ப இங்க என்னன்னா எம்பெருமான் அழகு கடல் நிற்கிறானோ இல்லையோ, இந்த பச்சை கற்களெல்லாம் வேலம் பாசி போல இருக்கிறது என்று ஒரு வர்ணனையை செய்கிறார் இந்த 655வது ஸ்லோகத்தில். பிரசாதயந்தி மணிபாதுகேத்வம் விக்ஷேபயோகேன விகாரவேளாம் ஹரின்மனோஜ்ஞா ஹரிகாந்தி சிந்தோ சதிருஷ்யசே சைவலமஞ்சரீவா. அது என்ன? மணிபாதுகே துவம் என்ன சொல்லுகிறார்? இந்த மணிபாதுகை அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சொல்றார், விக்ஷேப யோகேன விகாரவேளாம். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னு கேட்டா ரொம்ப அவன் மனோஜ்ஞா என்னால் மிகவும் இன்பமாகவும், விகாரவேளா எம்பெருமான் அப்படி வெளியில எழுந்தொழுகிறான். அது எழுந்தொழுகிற பொழுது அவனுடைய அந்த திருவடியின் இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணா, விக்ஷேப யோகேனா திருவடியை கொண்டு போய் பாதுகையில வைக்கிறான். வழியில எழுந்தொழுவதற்காக எம்பெருமான் தன்னுடைய திருவடியை பாதுகையில வைக்கிறான். அப்பொழுது இவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டால், எம்பெருமான் பார்த்தால் எப்படி இருக்கிறான்னு கேட்டால், அப்படியே அவன் பார்க்கிற பொழுது அவன் ஹரிகாந்தி சிந்தோஹோ, நல்ல அப்படியே பெரிய கடல் போலே, அழகுக்கு கடல் போலே அந்த எம்பெருமான் அப்படி இருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானுடைய அந்த அழகு சமுத்திரத்திற்கு நீ எப்படி இருக்கிறாய்ன்னு கேட்டா, சைவலமஞ்சரி வசந்திருஷ்யசே, வேலம்பாசி கொத்து போலே நீ இருக்கிறாய் என்று சொல்றார் பெருமாளுடைய. அதாவது ஹரிகாந்தி சிந்தோ, பெருமாளுடைய அழகு கடல், அந்த அழகு கடலுக்கு இந்த பச்சை கற்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா வேலம்பாசியை போலே இருக்கிறது
என்று அப்படி சொல்லுகிறார். அதாவது பெருமாள் சாத்தி கொண்டு வெளியில எழுந்தொழுகிறார். பெருமாள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார் அந்த சமயத்தில். அப்போ அவருக்கு மகிழ்ச்சியினால என்ன ஆகுது, அவருடைய மேனியில இன்னும் நன்னா அந்த பச்சை நிறமானது எம்பெருமானுடைய நிறமானது நன்றாக பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்கிற பொழுது எம்பெருமானுடைய அழகு ஒரு பெரிய கடல் போல இருக்கிறது. அதனால அழகு கடலாகவே எம்பெருமான் தெரிகிறான். அந்த சமயத்தில் அந்த சமுத்திரத்துல அழகு கடல் என்ன, அதுல ஒரு பாசி கொத்து வேண்டாமா என்னால் அந்த வேலம் பாசி கொத்தாக இந்த பச்சை நிற கற்கள் இருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 666வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், வேதங்களாகிற பெண்கள் எம்பெருமானை வணங்குகிறார்கள். அதாவது வேதம் எம்பெருமானை வணங்குகிறதுன்னு அர்த்தம். அந்த வேதங்களை ஒரு ஸ்திரீயாக வர்ணிக்கிற வழக்கம் உண்டு. என்னன்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் கணவன். இந்த வேதங்கள் எல்லாம் அவனுக்கு பத்தினி போல. பத்தினி என்னால் என்ன அர்த்தம், தன்னுடைய கணவனை தவிர வேறொருவனை உயர்வாக நினையாதவள் எவளோ அவள் தானே சிறந்த பத்தினி. அப்ப பகவான் நாராயணனை தவிர வேறொருவனை உயர்ந்த பரம்பொருளாக சொல்லாதது வேதம். அதனால வேதம் எம்பெருமானுக்கு பத்தினி. யாராவது வேதத்துல இன்னொரு தேவதையை சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேதத்திற்கே குறை ஏற்படுமாம். அது எப்படி போலேன்னா, ராவணனை போலே என்று. சீதையானவள் ராமனையே நினைத்திருக்கிற பொழுது ராவணன் என்ன பண்றா, தன்னை நினைக்கும்படி சொன்னா போலே. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே எடுத்து காட்டுகிற விஷயங்கள் தான். அந்த வேதங்கள் எம்பெருமானை வணங்குகின்றன, தலையாலே தாங்குகின்றன. அப்போ இந்த பச்சை கற்களினுடைய ஒளி அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்த வேதங்களாகிற பெண்களுடைய தலையிலே வைத்த அருகம்புல் போலே இருக்கிறதுன்னு சொல்ற. என்ன அர்த்தம் என்னால், இந்த கல்யாணங்கள் செய்கிற பொழுது என்ன, பர்த்தாவுக்கும் பாரியக்கும் நடுவில் அருகம்புல்லை வைப்பார்கள். அதாவது பெண்ணினுடைய தலையில பர்த்தாவானவன் அருகம்புல்லை வைக்கிறான் என்று அது சடங்குகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மனைவியினுடைய தலையில தான் அருகம்புல்லை வைக்கணும் பர்த்தா. இப்போ எம்பெருமானுடைய திருவடி பாதுகையிலிருந்து வரக்கூடிய பச்சை நிறக்கல் அதனுடைய ஒளி வேதத்தில் படுகிற பொழுது அது தன்னுடைய பத்தினியினுடைய தலையை பர்த்தாவானவன் அருகம்புல்லை வைத்தா போல இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். பத்னாசி ரங்கேஸ்வர பாத ரக்ஷே ஹரின்மணீனாம் பிரபயா ஸ்புரந்த்யாம் சூடாபதேஷு ஸ்ருதி சுந்தரீணாம் மாங்கல்ய தூர்வாங்குர மால்ய பங்கிம். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி சுந்தரீணாம். ஸ்ருதி சுந்தரி என்னாலுன்னா வேதமாகிற பெண், அதாவது பகவானுக்கு பத்தினி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண். அவளுடைய சூடாபதேஷு, அவளுடைய தலைமையிலே என்ன வைக்கிறது என்னால் கேட்டா, ஹரின்மணீனாம் பிரபயா ஸ்புரந்தியா, நல்ல பச்சை கற்களுடைய ஒளி நன்றாக அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ இல்லையோ, அந்த ஸ்புரந்தியா நன்றாக வெளியிடுகின்ற அந்த பச்சை கற்களுடைய ஒளி. அதனால என்ன பண்ணினான்னு கேட்டா, அந்த ஸ்ருதி சுந்தரீணாம் சூடாபதேஷு, வேதங்களாகிற பெண்களுடைய தலையிலே என்ன ஆயிருத்துன்னு கேட்டா, மாங்கல்ய தூர்வாங்குர மால்ய பங்கிம் பத்னாசி, நல்ல மங்களமாக இருக்கக்கூடியதாய். தூர்வாங்குரம் என்னால் அதுதான் அருகம்புல் என்று சொன்னமே, அந்த அருகம்புல்லுடைய மால்ய பங்கிம் அதனுடைய வரிசை அது பத்னாசி சேர்க்கிறார் போலே என்று சொல்லுகிறார். அதாவது பச்சை ரத்தனம் அதனுடைய ஒளி நன்றாக விழுகிறது. அது என்ன ஆகுதுன்னா, வேதமாகிற பெண் தலையிலே வைத்துக் கொள்ளுகிறாள் அதைன்னு சொல்றார். பெருமாளை திருவடியிலே தானே வேதம் வணங்கும். அப்படி வணங்குகிற பொழுது அந்த பச்சை கற்களுடைய ஒளி அதனுடைய வேதத்தினுடைய தலையில போய் விழுமோ இல்லையோ, அது பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, கல்யாண காலத்தில் பெண்கள் அருகம்பொல்லை தலையிலே வைத்துக் கொள்ளுகிற போல இதுவும் இருக்கிறது என்று இப்படியாக அப்படி சொல்லுகிறார். வேதங்களுக்கு கணவன் யார் என்னால் எம்பெருமான் தான் என்கிற அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்திலே நன்றாக அப்படி ஸ்பஷ்டமாக வேதாந்த தேசிகன் காட்டி அருளினார். இது போன்ற அனுபவங்கள் இன்னமும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். வீணா
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ